இருக்கானா நிச்சயமா உண்மையா சொல்லணும். இல்ல இப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய நம்ம எதிர்பார்த்த காரியம் எதிர்பார்த்ததை விட அதிகமா நமக்கு கிடைச்சதுன்னு வச்சுக்கோ. அப்போ உண்மையாகவே இயேசு கிறிஸ்து தான் ஒரு தேவகுமாரனாக இருந்து நமக்கு இதை செய்தார் அப்படின்னு நம்ம நிச்சயம் உணர்றோம். அந்த உணர்ந்தோம். ஆனா வந்துட்டு காலப்போக்குல நம்ம வந்துட்டு அதை வந்துட்டு மறந்துடுறோம். மறந்துட்டு திரும்பி என்ன செய்யறோம்? நம்ம பழையபடியே நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். திரும்பி ஏதாயிலும் ஒரு பிரச்சனை வரும்போது தான் திரும்பி நம்ம தேடுகிறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ பிச்சை எடுத்துக்கிட்டு ஆலயத்துக்கு புறம்பாக இருந்த அவன் இன்னைக்கு எப்படியாக இருக்கிறான்? இயேசுக்காக, யாருக்காக? இயேசுக்காக வாழ தீர்மானித்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். முன்னாடி வச்ச காலம் என்ன செய்கிறது? ஒரு நாள் எந்த ஒரு காரணத்துக்காகவும் நம்ம என்ன செய்யக்கூடாது? பின்னாடி வச்சு நம்ம பாவத்துக்குள்ளாக விழுந்து விடக்கூடாது. ஏன்னா அவங்க கேட்கறது அப்படி இவன் செய்தது பாவமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் கேட்பாங்க இல்லையா? நீ யார் செஞ்ச பாவம்? நீ ஏன் இப்படி வந்து இருக்கிற? உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல ஏன் இவ்வளவு பிரச்சனை? என்ன சாபம் இருக்கு உங்க குடும்பத்துல? யாரோ மூத்தவங்க எல்லாம் செஞ்ச சாபமா பாவமா அப்படின்னு சொல்லி கேட்கறவங்களா இருப்பாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துனுடைய பார்வை எப்படியாக இருந்தது என்று சொல்லி நாம அப்ப அவன் எவ்வளவு மனசால அவன் என்ன செய்யப்பட்டிருப்பான்? நோகடிக்கப்பட்டிருப்பான் அப்படின்னு சொல்லி நாம பாக்குறோம். அப்போ பிச்சை எடுத்துக்கிட்டு ஆலயத்துக்கு புறம்பாக இருந்த அவன் இன்னைக்கு என்ன செய்தான்? ஆலயத்துக்குள்ளாக அவன் வந்துட்டு போகக்கூடிய ஒரு காரியமாக இருந்தது. அவன் இயேசுக்காக வாழ தீர்மானித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப யூதர்கள் போய் பெற்றோர்கிட்டையும் கேட்கறாங்க, இது உங்க பையனா சொல்லுங்க அப்படின்னா, ஆமா இது என் பையன் தான். அப்ப அவனுக்கு எப்படி பார்வை வந்துச்சுன்னா, அப்போ அவனே பெரியவனா இருக்கான். அதனால அவங்ககிட்டயே போய் கேள்வி. ஏன்னா அவங்களுக்கு பயம். யூதர்கள் கிட்ட வந்து நம்ம அவரை பத்தி சொன்னோம்னா எங்க நம்மள வந்து என்ன செய்வாங்க? தள்ளி வச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு அவங்க என்ன செய்யறாங்க? நைசா நழுவிடுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அப்பயும் அந்த திரும்பியும் வந்து கேட்கும்போது, ஏன் உங்களுக்கும் அவரை பின்பற்றுறதுக்கு உங்களுக்கு ஆசையா இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லும் போதுதான், சரி எங்களுக்கு வந்து அப்புறம் யாரும் எங்களுக்கு மோசே தான் எங்களுக்கு யாரு தகப்பன் அப்படித்தானே சொல்லுவாங்க. அவர் தான் எங்களுக்கு, மோசே தான் எங்களுக்கு தேவன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி நம்ம பாக்குறோம். அப்போ அவன் என்ன செய்யறான்? அவ்வளவு தைரியமா பேசுறான் இல்லையா? கண்ணு பார்வை வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு பயப்படாம அவங்க வந்து என்ன செய்யறான்? தைரியமாக பேசினார் என்று சொல்லி நாம பாக்குறோம். அப்புறம் அது மாத்திரம் இல்லாம இயேசுகிட்டே போய் என்ன கேக்குறார்? இயேசுவே நீங்க அவரு யார் என்று கேட்டு அவரையே அவர் தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி நாம பாக்குறோம். ஒரு பிறவி குருடன் வந்துட்டு பார்வை பெற்ற சம்பவம் உலகத்துல சரி எந்த ஒரு மதத்திலயும் என்ன செஞ்சது இல்லை, வரலாற்றுலயோ மதத்திலயோ நிகழ்ந்தது இல்லை அப்படின்னு சொல்லி நாம பாக்குறோம். சிலர்லாம் சொல்லுவாங்க இல்லையா? சிலர் வந்துட்டு கண்ணு இந்த டாக்டர்களை போய் கேட்டீங்கன்னா தான் அவங்களுக்கு நல்லா சொல்லுவாங்க. சிலர்லாம் இறந்துட்டாங்கன்னா அந்த கண்ணை தானம் பண்ணுவாங்க. அது வந்துட்டு சிலருக்கு சூட்டபிள் ஆகும். சிலருக்கு வந்துட்டு கண்ணு வந்துட்டு என்ன ஆகாது, ஒத்துக்காது. அது ஒவ்வொருத்தருடைய அந்த ஒரு கண்ணுக்குள்ள இருக்கிற அந்த பார்ட்ஸ் எல்லாம் அந்த மாதிரியாக இருக்கும். எங்க அண்ணனுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார். அவர் முதல்ல இங்க வந்திருந்தாரு. ஒருத்தர் அந்த வீட்டுல இருக்கும்போது அவருடைய மகன் பிறக்கும் போதே அந்த பொண்ணுக்கு கண்ணு தெரியாது. மூத்த பொண்ணு அந்த பொண்ணு தான். ஆனா கண்ணு தெரியலனாலும் அந்த பொண்ணு வந்துட்டு அவ்வளவு நல்லா படிக்கும், கொள்ளும், எல்லாம் பண்ணும். அப்போ அந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஐ டொனேஷன் பண்ணி கண்ணை சரி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கும்போது கண்ணு கொண்டு வச்சும் போது சுத்தமா அந்த பொண்ணுக்கு அந்த என்ன செய்யல, கண்ணு எடுப்படல. அப்போ அந்த கண்ணில் வந்துட்டு நிறைய டிஃபெக்ட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சிலருக்கு வந்துட்டு இந்த மாலை கண்ணுன்னு சொல்லுவாங்க. ஈவினிங்க்கு மேல கண்ணு சரியா தெரியாது, காலையில கண்ணு சரியா தெரியாது. அது ஒரு விதமான அந்த ஜீன்ல சிலருக்கு வர, குடும்பத்துல வர பிரச்சனைகள். சில புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே கண் இல்லாம இருப்பாங்க. ஆனா பிறக்கிற குழந்தைக்கு எப்படி இருக்கும்? கண் இருக்கும். இப்படியான நிறைய காரியங்கள் இருக்கிறது. அது வந்து அந்த டாக்டர்களை அந்த காலத்துல விட இப்போ இருக்கிற இன்னும் எவ்வளவோ முன்னேற்றங்கள் எல்லாம் வந்திருக்குது. ஆனாலும் பிறவி குருடன் கண் பெற்றதாக எந்த ஒரு வரலாற்றிலையும் சரித்திரத்திலையும் இல்லை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ யோவான்ல சொல்லப்பட்ட இந்த 7 அற்புதங்கள்ல 3 அற்புதம் வந்துட்டு ஒண்ணு சரீரத்தோடும் எதோட நடக்குது? வியாதியோடும் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இதெல்லாம் அப்போ இதெல்லாம் எதை காமிக்கிறதுனா கர்த்தருக்கு நம்ம மேல இருக்கிற ஒரு வல்லமையை காண்பிக்கிறதாக இருக்கிறது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். தேவனுடைய வசனம் கூட என்ன சொல்லிக்கிறது? கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. அப்போ இந்த கண்ணு தான் என்ன செய்யுது? இந்த கண்ணால நம்ம என்ன செய்யறது? பாவமான காரியங்களை நாம பார்க்க கூடாது இல்லையா? இன்றைக்கு கண்ணுல கையில இருக்கிற மொபைல்ல சும்மா ஒரு
காரியங்கள் வந்தாலே என்ன செய்கிறது, சும்மாவே வருகிறது. அது மாத்திரம் இல்லை, பைபிள் படிக்கும் போதே கீழே பிளிங்க் ஆகிக்கிட்டே இருக்கும், பாப்பப் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த கண்ணால நம்ம என்ன செய்யக்கூடாது, என்னன்றத அந்த அந்த ஒளியை வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, போக்கிக் கொள்ள கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். விளக்காக இருக்கிறது அப்படின்னா கண்ணு முதல்ல தெளிவா இருந்தா நம்ம சரீரம் என்ன செய்யறது, முதல்ல வெளிச்சம், சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். இந்த கண்ணு தான் என்ன செய்கிறது, நம்ம பாவமான இடத்துக்கு நம்ம என்ன செய்கிறதாக இருக்கிறது, அழைத்து செல்கிறதாக இருக்கிறது. ஒரு என்ன சொல்றது, ரோட்ல போகும்போது ஏதாவது ஒரு காரியங்களை பார்க்கும்போது இச்சித்து போறது கொள்றது எல்லாமே என்னவா இருக்கிறது, இந்த கண்ணாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். இப்பெல்லாம் வந்துட்டு இந்த லேசர் ட்ரீட்மெண்ட்லாம் வந்துட்டு அவ்வளோ ஒரு கொஞ்ச நேரத்திலே பண்ணி அனுப்பிடுறாங்க. அந்த காலத்துல எல்லாம் அந்த கண்ணில் புறையோடினவங்க எல்லாம் எவ்வளோ பேர், எங்க தாத்தாலாம் வந்துட்டு இந்த கண்ணில் இந்த மாதிரி இந்த கேட்ராக்ட்லாம் வந்துச்சுன்னா அப்பெல்லாம் அந்த அளவுக்குலாம் வந்து ஊர் பக்கம் கிராமம் பக்கம்லாம் வந்துட்டு அந்த அளவுக்குலாம் டாக்டர்கள்லாம் வரமாட்டாங்க. இந்த படிக்கிற பசங்கள்லாம் இந்த சில இந்த ஊருக்கு வந்துட்டு ஊர்ல வந்து அனுப்பி அவங்களுக்கு சில என்ன செய்வாங்க, தொண்டு செய்யறதுக்குலாம் வருவாங்க. அப்போ அந்த மாதிரிலாம் போய் பார்க்க போய் தான் எங்க தாத்தாக்கு சுத்தமா கண்ணே தெரியாம போய் கண்ணு ஃபுல்லாவே அவருக்கு என்ன ஆயிடுச்சு, குருடாயிடுச்சு. அதே மாதிரி தான் எங்க அம்மாச்சிக்கும் என்னாச்சு, இந்த மாதிரி தான் கண்ணில் புற வந்து அதுக்கப்புறம் கண்ணாஸ்பத்திரிக்கு போய் அங்க கொண்டு அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணி அவங்களுக்கு அந்த அளவுக்கு சரியாகாம இருந்தது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ இந்த இப்போ இருக்கிற நம்ம வந்துட்டு என்ன செய்யறோம், லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணி கண்ணை வந்துட்டு அவ்வளவு இதா வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யறோம், பாவமான காரியங்களையும் பாவமான இடத்துக்கும் நம்ம என்ன செய்கிறவர்களாக இருக்கிறோம், போகிறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி நம்ம பாக்குறோம். அப்போ வந்துட்டு நம்ம கண்ணு சரியா இருந்தா, தெளிவா இருந்தா சரீரம் முழுவதும் நமக்கு கண்ணு ஒரு வயசுக்கு மேலேயே நமக்கு என்ன செய்யறது, பார்வையெல்லாம் என்ன செய்கிறதா இருக்கிறது, என்ன செய்யறது, மங்களா இருக்கிறது. உடனே கண்ணாடி போட்டா தான் நமக்கு என்ன செய்யறது, எழுத்துக்களோ ஒரு காரியங்களோ நமக்கு தூரத்தில் இருக்கிற காரியத்தையோ நம்ம என்ன செய்யறது, தெளிவாக பார்க்க முடிகிறதாக இருக்கிறது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ இயேசு வந்து பாவிகளுக்காக மரித்தார் அப்படிங்கிறதையும், அவர் சிந்தனை ரத்தத்தினால தான் நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாகி இருக்கிறது அப்படிங்கிற இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையும் நமக்கு என்ன செய்கிறது, வெளிச்சத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். நம்முடைய இருளான வாழ்க்கையை வந்து யாரால வெளிச்சமாக்க முடியும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலேயே நம்மளால என்ன வெளிச்சமாக்க முடியும். எவ்வளோ நாட்கள் நாங்களெல்லாம் குருடராகத்தான் நாங்களா இருந்தோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரை வெறும் குழந்தையாகவே தான் நாம பார்த்துக்கிட்டு இருந்தோம், ஒரு மரித்தவராகவே தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். அவருக்கெல்லாம் நம்ம என்ன செய்யறோம், முன்னுரிமை கொடுக்காம மற்ற செயின்ஸையும் அவங்களையும் இவங்களையும் தான் நம்மள என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தோம், வழங்கிக்கிட்டு குருடர்களாக தான் இருந்தோம். அதுக்கப்புறம் தான் நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டு இவர் தான் மெய்யான தேவகுமாரன் அப்படின்னு சொல்லி நம்ம அறிந்து என்ன செய்கிறவர்களாக இருக்கிறோம், அவரை ஏற்று நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை கொண்டு வந்தவர்களாக இருக்கிறோம். ஒரு வீடு இருட்டா இருக்குதுன்னா முதல்ல அந்த வீட்டுக்கு முதல்ல என்ன தேவையா இருக்கிறது, ஒரு வீட்டுக்குள்ள ஒரு வீடு குடி போறவங்கனாலே முதல்ல என்ன வேண்டுமா இருக்கிறது, வெளிச்சம் தேவையாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கணும். அது போலத்தான் நம்மளுடைய சரீரத்திற்கும் கர்த்தர் வந்துட்டு யாரா இருக்கிறார், வெளிச்சமாக இருக்கிறார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் நம்முடைய ஆத்மாவும் என்ன செய்கிறதா இருக்கிறது, வெளிச்சத்தை பெறுகிறதாக இருக்கிறது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். ஏசாயா 50:10-11 10-11 உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசரின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்கிறான். இதோ நெருப்பை கொளுத்தி அக்கினி பொறிகளினால் சூழப்பட்டு இருக்கிறதை நீங்கள் அனைவரும் உங்கள் அக்கினி தீபத்திலும் நீங்கள் மூட்டின அக்கினி ஜுவாலையிலும் நடவுங்கள். வேதனையில் கிடப்பீர்கள், என் கரத்தினால் இது உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப என்னது, நம்ம இருட்டுல நடப்பது, அப்போ நம்ம என்ன செய்யறோம், நம்ம வெளிச்சம் தெரியாத இந்த இருட்டிலும் அவர் என்ன சொல்கிறாரு, நீ என்னை சார்ந்திரு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த இருட்டுல கூட நான் என்ன செய்வேன், உன் கூட நான் இருப்பேன். அதுக்கு மாறா நீயா ஒரு நெருப்பை கொளுத்தி வெளிச்சத்தை உண்டாக்கி என்ன செய்யுது, உன் இருளை போக்கணும்னு நினைச்சினா அந்த அக்கினியை நம்மள என்ன செய்யும், எடுத்து
போட்டு விடும் என்று சொல்லி பார்க்கலாம். அவரை தவிர வேற எதையுமே நம்ம வாழ்க்கையில வெளிச்சமாக நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யக்கூடாது, வைத்துக் கொள்ளக்கூடாது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ தேவனுக்கு மட்டுமே நாம் என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கையில நாம இடம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். யோவான் 12:35 கூட பார்க்கும்போது இயேசு இந்த பூமியில வந்து தன்னுடைய சொந்த ஊழியத்தை என்ன செய்தாரு, ஒளி பிரகாசிக்கும் ஒரு காலமாகத்தான் அவர் என்ன செய்கிறார், பேசுகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது போலதான் இனி வர காலங்களில வந்துட்டு என்ன செய்கிறது, தேவாலயம் வந்து அந்தி கிறிஸ்துவின் காலத்துல எல்லாம் இனிமேல் வந்து தேவாலயம் என்ன செய்ய முடியாது, வேலை செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு காரியம். ஏன்னா இப்பொழுதே அவ்வளோ பப்ளிக்கா அவ்வளோதான் வந்துட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த போஜனத்தை அவ்வளோ கேவலமாக டிஸ்கஸ்டிங் எல்லாருமே அவ்வளோ. ஆனா கமெண்ட்ஸ் மட்டும் அவ்வளோ மில்லியன்ஸ்ல கமெண்ட்ஸ், அவ்வளோ பேரும் வந்துட்டு இயேசு இதான் பேசியிருக்காங்க. எப்படி இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை நீங்க வந்து தூஷிப்பீங்க, எப்படி உங்களுக்கு இப்படி ஒரு தைரியம் வந்து, ஹவ் யூ மாக்கிங் காட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு யார் இந்த ஒரு இது கொடுத்தது, இப்படி ஒரு காரியத்தை செய்வதற்கு நீங்க எப்படி அந்த அரசாங்கம் ஒத்துக்கிட்டது, உங்களுக்கு இனிமேல் உங்களுக்கு அதாவது நிறைய பேர் கோவத்துல என்ன சொல்றாங்க, உங்களுக்கு இனிமேல் வரப்போகிற தேசத்துக்கு வரப்போகிற அழிவை வந்து நீங்க பாப்பீங்க அப்படின்னு சொல்லி அவங்களாம் என்ன செய்யறாங்க, எல்லாம் பார்க்க போனா அவ்வளோ அப்போ பார்க்கும்போது நிச்சயமாகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் அவ்வளோ பேர் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ இனி வர காலங்கள் எல்லாம் எப்படியா இருக்குமா, இந்த இந்த சொல்கிற மாதிரி நம்ம ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டிய இனி வர காலங்கள் எல்லாம் இந்த LGBTQ சொல்றோம் இல்லையா, அவங்களுடைய காலங்கள் எல்லாம் அவங்கள் தான் வந்துட்டு என்ன செய்கிறார்கள், இப்படியான அந்தி கிறிஸ்துவாகிய காரியங்களை எல்லாம் என்ன செய்கிறார்கள், அவர்கள் கொண்டு வருகிறவர்களாக அதை வந்துட்டு ஆமோதிக்கிறவர்களும் இருக்கிறாங்க. ஒரு சைடு கர்த்தருக்கு தான் பேசுறாங்க, ஆனா இன்னொரு சைடு வந்துட்டு ஏத்திஸ்ட் எல்லாம் அவங்க என்ன சொல்றாங்க, இது அவங்களுடைய உரிமை, அவங்க செய்யறாங்க. அவ்வளோ அது வந்துட்டு பார்க்கும்போது அவ்வளோ அருவருக்கத்தக்க ஒரு காட்சியை கொண்டு வந்து அவ்வளோ ஒரு லைட்டை போட்டு அவ்வளோ பெரிய ஒரு மேடையில அதை காண்பிக்கும் பொழுது அப்போ என்ன சொல்றது, அப்போ அந்த தேசத்துல வந்துட்டு என்ன செய்யறது, தேவ பக்தி இல்லை அப்படின்னு தானே நம்ம சொல்ல முடியும் இல்லையா, ஒரு பயம் இல்லை இல்லையா. அப்போ அந்த பயம்னு அப்போ சொன்னது போல அந்த பழைய ஆண்கள் எல்லாம் போய் மறைத்து போக இந்த இப்பெல்லாம் வருகிற புதிய தலைமுறையினர் என்ன செய்யறாங்க, ஏன்னா அவங்களுக்கு கவர்மெண்ட்டே எல்லாவற்றையும் கொடுத்து விடுகிறதா இருக்கிறது, படிப்புல இருந்து சாப்பாடு, ஃபீஸ், வீடு, இது எல்லாவற்றையுமே கவர்மெண்ட் கொடுத்து விடும்போது அப்போ எங்களுக்கு எல்லாமே கிடைக்குது, we need God அப்படின்ற ஒரு வித அவங்களுக்கு ஒரு எண்ணம். இப்போ இதே வந்துட்டு இது வந்தப்போ கொத்து கொத்தாம படிச்சாங்களே, இப்போ கொரோனா வந்தப்போ அவ்வளோ பேர் மறித்த போது அப்போ எல்லாருமே என்ன செய்யறாங்க, யார்கிட்ட கேட்கறாங்க, எல்லாத்தையுமே யார்கிட்ட ப்ரேயர் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்க போனோம்னா பிரான்ஸ்ல எல்லாம் அவ்வளோ அழகான ஆலயங்கள் எல்லாம் அவ்வளோ அழகாக ஆலயங்கள் எல்லாம் இருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம். ஆனா இப்ப எல்லாமே அங்க இருந்து ஆண்கள் யாரும் போகாம அவைகள் எல்லாம் வந்து என்ன செய்கிறது, மற்ற தேவாலயங்கள் மற்றவருடைய ஆலயங்களாக அது மாற்றப்பட்டு வருகிறது என்று சொல்லி பார்த்தோம். அப்போ நம்மளுடைய விஷன் எப்படியாக இருக்கிறது என்று சொல்லி நாம பார்க்கணும். அப்ப அந்த காலத்துல அந்த ஆலயங்கள்லாம் கட்டியிருப்பாங்க, அவங்களுடைய விஷன் எவ்வளவு அழகா இருந்திருக்கும் இல்லையா. ஒரு தேவனுக்குன்று ஒரு ஆலயத்தை அவர்கள் வடிவமைத்திருக்கிறாங்க. ஆனா இயேசு சொல்கிறாரு, நான் வந்து அந்த ஆலயத்துல நான் உங்களுக்குள்ளதான் நான் வாசமாயிருக்கிறேன், நீங்களே ஆலயமாயிருக்கிறீர்கள். அப்போ நம்மளுடைய ஆலயம்னு சொல்லும்போது அப்போ நம்மளுடைய பாடி, நம்மளுடைய ஆலயம் எப்படியா இருக்கணும், எப்படி சுத்தமா நம்ம வச்சிருக்கணும் இல்லையா. இப்ப நம்ம ஒரு ஆலயத்துக்கு போறோம் போது காலையில ஏஞ்சி குளிச்சு சுத்தமா நல்ல ட்ரெஸ் எல்லாம் ஊத்திட்டு தான் ஒரு ஆலயத்துக்கு போறோம். அப்போ நம்ம ஒரு ஆலயம் வந்து எப்படி ஒரு நாற்றம் அடித்ததாகவோ ஒரு தீட்டான காரியங்களோ ஒரு அசிங்கமான காரியங்களோ நமக்குள்ள காணப்படாம நம்ம எப்பவுமே என்ன செய்ய வேண்டும், அவரை இது பண்ணி நம்மளே என்ன செய்ய வேண்டும், சுத்திகரித்துக் கொண்டு நம்மளே என்ன செய்ய வேண்டும், பரிசுத்தப்படுத்திக் கொள்ள, நம்மளாலேயே நம்மளை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள முடியாது. பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோட நம்மளை என்ன செய்ய வேண்டும், இயேசு கிறிஸ்துவினுடைய உதவியோடையும் நாம என்ன செய்ய வேண்டும், பரிசுத்தப்படுத்தி கொண்டு நம்மை பரிசுத்தமாக முடிவு பரிந்தியும் நம்ம அவருக்கு சாட்சியாக பரிசுத்தம் உள்ளவர்களாக நாம ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தேவன், நன்றியோட துதிக்கிறோம். அந்த நாட்டிலும் கடந்த நாட்டுல இந்த வயநாட்டுல கேரளால ஏற்பட்ட அந்த பெரிய ஆண்டவரே நிலச்சரிவுல ஏற்பட்ட அந்த பாதிப்புல ஆண்டவரே 2-3 கிராமங்களே அழிந்து போனது என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது மனசு உள்ளவங்க எல்லாருமே வந்துட்டு பரிதபிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனா சிலர்லாம் இருக்கிறாங்க,
எவ்வளவு மனசாட்சி இல்லாம ஒரு மனசுன்னு அவங்களுக்கு எல்லாம் இருக்கு. அதான் தேவன் சொல்றாரு இல்லையா, அவங்களுடைய இருதயம் எல்லாம் இரும்பாக கல்லாகத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளவு சாப்பிட்டோம் அவங்க எல்லாம், இன்னும் கொஞ்சம் நடக்கட்டும், இன்னும் கொஞ்சம் வந்து சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி அவர்களை கமெண்ட்ஸ் பண்ணுகிறவங்கள அவங்களுக்கெல்லாம் கவர்மெண்ட் வந்துட்டு அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ண சொல்லி ஆர்டர் போட்டிருக்கு சொல்லி பார்க்குறோம். லேட்டஸ்டாக கூட நான் ஒன்று படித்தேன். ஒரு வீட்டில் வந்துட்டு படுத்துட்டு இருக்கும்போது அவங்க அம்மாவுக்கு அந்த பாட்டிக்கு சத்தம் கேட்டிருக்குது, ஏதோ கல்லெல்லாம் உருண்டு வர சத்தம் கேட்டிருக்குது. அப்போ அவங்களுக்கு அதை புரிஞ்சுக்கிட்டு என்ன செஞ்சிருக்கிறாங்க, தன்னுடைய பேத்தியை வந்து கூப்பிட்டுக்கிட்டு பக்கத்து ரூம்ல வந்துட்டு அவனுடைய அண்ணன், அந்த பேத்தியோடைய அண்ணனை தூங்கிட்டு இருந்தாப்புல இருக்கு, அவனையும் கூட்டிக்கிட்டு சரி வெளியே ஓடிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது போய் கூப்பிட்றதுக்குள்ளேயே அந்த பையன் படுத்திருந்த ரூம்ல வந்து அப்படியே நில சரி உண்டாயி அந்த பையன் அங்கேயே இறந்துட்டாப்புல இருக்கு. சரி ஐயோ இனியும் இங்க நின்னா சரியாகாது அப்படின்னுட்டு அந்த பிள்ளைய அந்த பேத்தியை கூட்டிக்கிட்டு அந்த இருட்டிலேயே எல்லாத்தையும் கடந்து கிடந்து ஒரு காட்டுக்குள்ள ஓடி போய் நிற்கும் போது பார்த்தா அங்க 3 யானை நின்றுச்சான், காட்டு யானை. 3 யானை நின்றுவும் இவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பேத்தியை எப்படியாகிலும் நம்ம இது பண்ணிடணும் காப்பாற்றிடணும்னு கூட்டிட்டு போய் நிற்கும் போது ஐயோ அந்த ஆனா காட்டு யானை வந்து ரொம்ப கோபம் மிகுந்தது. அது வந்துட்டு அவ்வளவுதான், மனுஷால பார்த்தாலே நம்ம எதுக்கு நிக்கிறோம் கூட தெரியாம அது என்ன செய்யும், தூக்கி போட்டு அடிச்சு நம்மளை சாவடிச்சிடும். அதனால தான் அந்த காட்டு யானைக்கெல்லாம் பயப்படுவாங்க. ஆனா அப்ப அவங்க அந்த காட்டு யானையை பார்த்து அழுதாங்களாம், இந்த மாதிரி நாங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு உயிர் பிழைச்சு நாங்க இங்க வந்திருக்கிறோம், தயவு செய்து எங்களை ஒண்ணும் செய்யாத, எப்படியா ஊரே அழிஞ்சு போச்சு, யாருமே இல்லை, நானும் என் மகன் பேத்தியும் தான் இங்க இருக்கோம், தயவு செய்து எங்களை ஒன்றும் செஞ்சிடாது அப்படின்னோன்னு அது அழுதுதான் யானைகள். அந்த 3 யானையும் அழுது ஒண்ணுமே செய்யலையாம் அவங்களுக்கு. அப்படியே ஒரு துணியா அந்த நைட்டு ஃபுல்லா இருட்டா ஒண்ணுமே தெரியல, மழை கொட்டுன்னு இந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு குளிர்ல அந்த மரத்தை விடாம இறுக்கி கட்டி பிடிச்சிட்டு 2 பேரும் நின்னாங்க. காலையில விடிகிற வரைக்கும் வெளிச்சம் வந்து அந்த மீட்பு பணிக்குழு எல்லாம் போயிருக்காங்க இல்லையா, அவங்க போய் பார்க்கும்போதெல்லாம் அந்த பக்கம்லாம் போகும்போது குரலை கேட்டுதான் அப்புறம் இவங்க இங்க இருந்து கத்திருக்காங்க போல இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க வந்து இவங்க 2 பேரையும், அந்த பாட்டியையும் அந்த பேத்தி, ஒரு சின்ன ஒரு 8-9 வயசு பிள்ளை கூட்டிட்டு போற வரைக்கும் அந்த 3 யானையும் ஒண்ணும் செய்யலையாம், வெறும் காதை மட்டும்தான் ஆட்டிக்கிட்டு நின்னுச்சானே தவிர ஒரு தும்பிக்கையா ஆட்டலையா கொல்லையா ஒன்னும் செய்யலையா. அப்படியே அவர்களை வந்து அப்ப அந்த யானைக்கு புரிஞ்சிருக்குது பாரு, இவங்க ஏதோ ஒரு கஷ்டத்துல இருந்து வராங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அது என்ன செய்யுது, அவங்களுக்கு துணையா நின்றது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்புறம் அவங்களாம் வந்து கூட்டிட்டு போற வரைக்கும் இருந்து அதுக்கப்புறம் அந்த 3 யானையும் போய்விட்டது என்று சொல்லி எல்லா நியூஸ்லயும் போட்டு அவங்க போட்டிருக்கிறாங்க. அப்போ பார்க்க போனோமா நம்ம மிருகங்களுக்கு கூட என்ன இருக்கிறது, இரக்க குணங்கள் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். நிறைய பேர் சொல்றாங்க எல்லாருமே என் குடும்பத்துல இறந்துட்டாங்க, நான் மட்டும் ஏன் என் உயிர் பிழைச்சேன், என்னை நானும் இறந்திருந்தா என்ன நல்லா இருந்துக்குமே, நான் இனி எங்க போவேன், என்ன செய்வேன், எப்படி நான் வாழ்வேன். நம்ம எவ்வளவோ காரியங்களை குறித்து நம்ம கவலைப்படுறோம். ஆனா ஒருத்தர் வீட்டுல 60 உடல்கள் வந்து தங்கி இருந்திருக்குது, இப்படியா இன்னமும் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இன்னமும். ஆனாலும் மழை திரும்பி அங்க வந்துட்டு மழைக்குரிய காரியங்கள் இவைகள் எல்லாம் மீண்டும் எங்க திரும்பியும் கற்கள் எல்லாம் பெரிய பெரிய பாறைகள் எல்லாம் வந்து வீடு மேல வண்டிகள் மேல எல்லாம் விழுந்ததுனாலதான் வீடெல்லாம் சேர் அடிச்சதுனால தான் சேர்ல எல்லாருமே மாட்டிக்கிட்டு எல்லாருமே இறந்து போனார்கள் என்று சொல்லி. இப்போ வந்துட்டு மண் அள்ளல்ல 4 குழந்தைங்களுடைய பிள்ளைகள் எடுத்திருக்காங்க, ஒரு குழந்தை எடுத்திருக்கிறாங்க. எல்லாமே உள்ளுக்குள்ள வந்துட்டு இதே துடிப்பை வந்து நாய் கண்டுபிடிக்குது, இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி ஆள் இருக்காங்க அப்படிங்கிறத. அப்ப அந்த அளவுக்கு அந்த நாயை அவங்க பிராக்டிஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க, அதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சு இப்போ நிறைய கொஞ்சம் அதுல தப்பிச்சவங்களுக்கு சில இடத்துல இருக்கும்போது நிறைய பாம்புகள் எல்லாம் அதிகமாக இருக்கிறது. ஒரு வீட்டுல 60 உடல் வந்து இறந்து போன உடல் வந்து ஒரு வீட்டுக்குள்ள வந்து. அப்போ அந்த ராணுவ வீரர்களே சொல்றாங்க எங்களுக்கே பார்க்கறதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குது, இறந்தவங்க எல்லாம் அவ்வளோ ஒரு வீட்டுல 60 பேர் வந்து உடல் வந்து சேர்ந்துருக்குதுன்னா கொஞ்சம் கூட அவங்க நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க இல்லையா. இப்படியான காரியங்கள் எல்லாம் உலகத்துல நடக்கிறதாக இருக்கிறது என்று சொல்லி இனி அந்த கிராமங்கள் எல்லாம் இனி வாழ்வதற்கு தகுதியற்ற ஊர் என்று சொல்லி மக்கள் எல்லாம் இனி அங்க இருக்க மிச்சம் மீதி இருக்கிறவங்க இனி நாங்க அங்க இருந்து எதுவுமே பண்ண முடியாது என்று சொல்லி அந்த ஊரை விட்டு காலி செய்கிற காரியங்களாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்படியாக காரியங்கள் எல்லாம் நிலைமைகள் எல்லாம் கடைசி நாட்களா இருக்கிறதுனால மிகப்பெரிய தமிழ்நாட்டுக்கும் இப்படியான ஆபத்து வருவதற்கு காரியங்கள் இருக்கிறது. ஏன்னா எல்லா இடத்துலயுமே வந்துட்டு இப்ப என்ன பண்றாங்க, மலைகளை எல்லாம் குடைய ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க எல்லாம் மலைகளை எல்லாம் குடைஞ்சி இந்த என்ன சொல்றது
இந்த டைல்ஸ் போடுறதுக்கு கற்பாறைகளை பிளக்கிறது, அதனாலலாம் ஏற்பட்டது ஒரு காரியங்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சிலர் இயற்கையா ஏற்பட்டது அப்படின்றாங்க, சிலர் மலைகளை குடைந்ததுனால் ஏற்பட்ட காரியம் அப்படின்னு சொல்லி சரி சொல்றாங்க. எது எப்படியோ ஆனால் மரித்தவர்களுடைய குடும்பங்கள் இனி எஞ்சி இருக்கிறவர்களுடைய நினைக்கும் போதுதான் மிகவும் வேதனையாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். நிறைய நடிகர்கள் அந்த தமிழ்ல இருக்கிறவங்க சினிமா நடிகர்கள் எல்லாம் முன் வந்து நிறைய பண உதவிகள் அவர்களுக்கு செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். ஆனா எந்த ஒரு நாட்டிலேயும் நடக்காத ஒரு கொடுமை ஆக மொத்தம் பார்க்க போனா மத்திய அரசு தான் இப்படி, ஏன்னா அதுதான் மத்திய அரசு தான் தலைமை. மற்ற நாடுகள் மற்ற ஸ்டேட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கீழே இருக்கும்போது எந்த ஊர்ல வந்துட்டு இந்த மாதிரி பேரழிவுகள் இயற்கையினால ஏற்பட்டாலும் அந்த ஊருக்கு வந்துட்டு அவங்க என்ன செய்யணும், நிச்சயமா நிவாரண உதவி அவங்க கொடுக்கணும். இப்ப இதை பார்த்துட்டு மோடி வந்துட்டு நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டார். ஏன்னா அந்த இடத்துல ராகுல் காந்தி தான் அந்த இடத்துல ஜெயிச்சதுனால நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டார். ஆனா ராகுல் காந்தியும் அவருடைய சகோதரியும் அந்த இடத்துக்கு போய் எவ்வளவோ தடுத்தும் அவங்க கேட்கல. அவங்க அந்த இடத்துக்கெல்லாம் போய் அவங்களையெல்லாம் பார்த்து, ஹாஸ்பிட்டல் எல்லாம் போய் அவங்களெல்லாம் பிழைச்சவங்களெல்லாம் பார்த்து அவங்களுக்கு அவ்வளோ உதவி செய்து அவரு அதாவது என்ன சொல்றதுன்னா, இந்த சின்ன வயசுலயே அவர் அவ்வளவு ஒரு திறமை வாய்ந்த ஒரு, எல்லாருமே சொல்றாங்க அவரு தேசத்துக்கு பிரதமராக வந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவ்வளவு ஒரு சகிப்புத்தன்மை. அவர் சொல்றாரு, எங்க அப்பா இறந்தப்போ நான் எப்படி உணர்ந்தேனோ அப்படியாகத்தான் இந்த தருணத்தை. அவங்க அப்பா இறந்தப்போ அந்த பசங்க எல்லாம் ரொம்ப சின்ன பசங்க. அவங்க அப்பா வெடிகுண்டுல அப்படி உடம்பு செதறி உடலெல்லாம் அவ்வளவு பயங்கரமான வெடிகுண்டுல அவங்க அப்பா உடம்பு செதறி இறந்ததெல்லாம் அந்த பிள்ளைங்க சின்ன வயசுலயே பார்த்ததுல அந்த காரியத்தை நினைவு கூர்ந்து எங்க அப்பா இருந்தப்போ நான் எப்படி உணர்ந்தேனோ அதே போலதான் இப்போ எனக்கு இந்த கோரமான காரியங்களை பார்க்கும்போது மிகவும் வேதனையாக இருக்கிறது சொல்லி அவர் வந்துட்டு சொல்லி இருக்கிறத நாம பார்க்கிறோம். இப்படியாக ஆண்டவர் தேவன் தாமே ஆண்டவர் இந்த பிடித்திருக்கிறவங்களுக்கு மீண்டுமாக அவங்களுக்கு ஒரு மறுவாழ்வு கிடைக்க முடியாது. பார்க்க போனா சின்ன குழந்தைங்களை விட்டுட்டு, கை குழந்தைங்களை எல்லாம் விட்டு பெற்றவங்க எல்லாம் இறந்து போயிட்டாங்க. அந்த குழந்தைங்களை எல்லாம் சிலர்லாம் தத்தெடுக்கிறதுக்கு இன்னைக்கு ரெடியா இருக்காங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். நம்ம சொல்லிடுறோம், ஈஸியா சொல்லிடுறோம். ஆனா அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு மனநிலைமை எப்படியாக இருக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு அங்க இருக்கிறவங்களுக்கு தான் அது தெரியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே. அப்பா தகப்பனே, இப்படியான ஒரு காரியங்கள் இயேசு சுவாமி, எத்தனையோ பேர் உறக்கத்துல பொடிந்து விடியும் என்று எவ்வளவோ பேர் நம்பிக்கையில படுக்க போயிருப்பாங்க. ஆனாலும் இயேசுவே அப்பா, இப்படியான ஒரு கோரமான ஒரு நிலைமைகள் இயேசுவே அப்பா, இதையும் மக்கள் ஆண்டவரை எவ்வளவு பேர் ஆண்டவரை கேலியும் கிண்டலுமாக ஆண்டவரை அதை விமர்சிக்கிறவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் கர்த்தாவே. ஆனாலும் ஆண்டவரை இந்த மிருகங்கள், 5 அறிவு உள்ள மிருகங்கள், இந்த மனிதன் 6 அறிவு உள்ள மனுஷன் சொல்றதை புரிஞ்சுக்கிட்டு ஆண்டவரை அவங்களுக்கு துணையா நின்று ஆண்டவரை இப்படி விடிகிற வரைக்கும் அவங்க கூடயே நின்னதுன்னு சொல்லி பார்க்கிறோம் கர்த்தாவே. தேவன் தாமே அப்பா இயேசு சுவாமி, இப்படியான ஆண்டவரே சரியான நீலகிரி எல்லாம் அப்படித்தான். நீலகிரி, கொடைக்கானல், ஊட்டி இதெல்லாம் பார்க்க போனா அந்த மலை சரிவுல தான் நிறைய வீடுகள் எல்லாம் இருக்கும். இனி அப்படியான ஊர்கள் எல்லாம் ஆண்டவரே நீங்க காத்தரல வேண்டுமா சொல்லிக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பார்க்க போனா இந்த நாட்டிலும் பாம்பே, டெல்லி இதெல்லாம் பயங்கர அதிகமாக மழை பெய்து எல்லா இடங்களிலும் ஆண்டவரே வெள்ளக்காடாக காணப்படுகிறதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படியாக ஆண்டவரே அப்பா இயற்கை சீதோஷ்ண நிலைமையில எல்லா இடங்களிலும் மாற்றங்கள் காணப்படுகிறதாக இருக்கிறது. தேவன் தாமே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரை காத்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. அது போல ஆண்டவரே பிள்ளைகளையும் வாலிப பிள்ளைகளையும் என் தகப்பனே அப்பா காத்தரலுங்க சுவாமி. அல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே அப்பா, அதோ பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே இந்த ஆண்டவரே அப்பா போதை மருந்துக்கு அடிமையாகி ஆண்டவரே எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா வாழ்க்கையை தாறுமாறாக போய் கொண்டிருக்கிறது இயேசு சுவாமி. தேவனே என்றால் வேலை வாய்ப்பு இல்லை, எல்லா இடத்துலயுமே எங்கேயுமே வேலை வாய்ப்பு இல்லை, எங்கேயுமே வேலை வாய்ப்பு இல்லாம பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை படித்து விட்டு ஆண்டவரே தேநீர் கூட்டம் போல பிள்ளைங்க அவ்வளவு பேர் படிச்சுக்கிட்டு வராங்க. எங்க வேலை இருக்கு, வேலை இல்லை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அதனால இந்த பிள்ளைகள் ஆண்டவரே விரக்தியில என்ன செய்வது என்று தெரியாமல் இப்படியான காரியங்களிலே அதை தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, தமிழகத்தில் இருக்கிற பெரிய பெரிய ஆண்டவரே நிறுவனங்கள் எல்லாம் ஆண்டவரே இந்த அம்பானிக்கும் அதானிக்கும் அவர்கள்
ஆண்டவரே கொடுத்து விடுகிறவர்களாக இருக்கிறார்கள். ரயில்வே போயிடுச்சு, என்சி நெய்வேலி சுரங்கம் அது போயிடுச்சு, ஏர்போர்ட் போயிடுச்சு, ஏர் இந்தியா, இப்படியாக எல்லாவற்றையும் பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாவற்றையும், இன்சூரன்ஸ் கம்பெனி எல்லாவற்றையும் இப்படியான பண முதலைகளுக்கு அவர்கள் தரை வார்த்து கொடுத்து விடுவதனால ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா மக்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் ஆண்டவரே அலைமோதுகிற காரியங்களை பார்க்கிறோம். அல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே தேவன் தாமே ஆண்டவரே இப்படியான நிலைமையில் இருந்தெல்லாம் தகப்பன் இனி வரப்போகிற சந்ததிக்கு ஆண்டவரே எப்படியாக ஆண்டவரே அப்பா நடக்கும் என்பதை நாங்கள் அறியோம். ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே. நீரே பிள்ளைகளுக்கு வெளிச்சமாக இருந்து ஆண்டவரே அப்பா பிள்ளைகளை காத்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். அல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். தேசத்தையும் ஆண்டவரே காத்து வருகிற கிருபைக்காக நன்றி. இந்த வெயிலின் தாக்கத்திலையும் ஆண்டவரே எத்தனையோ பேர் ஆண்டவரே பாது கூலிமார்கள் ஆண்டவரே வண்டியில வச்சு எடுத்துக்கிட்டு போறதெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவரே உடல் முழுவதும் நனைந்து ஆண்டவரே அவர்கள் போகிறார்கள். ஆண்டவரே அப்பா அது வந்து கட்டிடம் கட்டுகிற காலி ஆண்டவரே மனிதர்களையும் பார்க்கிறோம். ஆண்டவரே இயேசுவே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அவர்களுக்கு ஆண்டவரே உடலில் ஆண்டவரே சுகத்தை தாங்க நல்ல மெடிக்கேஷன் அவர்கள் கிடைக்க தேவரை உதவி புரிய வேண்டுமா ஜெபிக்கிறோம். அல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா எல்லாரும் ஜீவனுள்ள தேவனே உலகத்துல திரும்பி வர தேவரை உதவி புரிய வேண்டுமா ஜெபிக்கிறோம். அல்லேலூயா சத்ருவானவன் ஆண்டவரே யாரை வஞ்சிக்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். குடும்பத்தை சமாதானத்தை குலைப்பதற்கு ஆண்டவரே அவன் முதலிலே மனிதரை பிடிப்பது குடும்பத்தின் தலைவனை தான். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரி அதன் மூலியமாக அந்த குடும்பத்தை ஆண்டவரே நாசமாக்குவதற்கு அவன் எத்தனையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு சுவாமி கடந்த வாரத்தை சொன்னது போல ஆண்டவரே சத்ரு வந்து கலைகளை விதைத்து விடாத வண்ணம் இயேசு சுவாமி அப்பா தேவன் தாமே ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதும் விழிப்பாய் இருக்க ஆவில் அனல் உள்ளவர்களாய் இருக்க அப்பா எப்பொழுதும் ஜெபித்து ஆண்டவரே இருக்க எங்களுக்கு உதவி புரிய வேண்டுமா ஜெபிக்கிறோம். உலக பிரகாரமான என்ன காரியங்கள் நடந்தாலும் மனம் தோறும் போய்விடாமல் ஆண்டவரே தீய எண்ணங்களுக்கு சென்று விடாமல், தீய காரியங்களுக்கு சென்று விடாமல், பழக்கங்களுக்கு சென்று விடாமல் ஆண்டவரே பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் காத்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். அல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே பிரான்ஸ் தேசத்தில் உள்ள அரசு அதிகாரிகள் எல்லாவரையும் தகப்பனே ஏனென்றால் தேவனை குறித்து ஒரு பயம் இல்லாமல் ஆண்டவரே மக்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இயேசு சுவாமி அப்பா அங்கேயே வேலை அவ்வளவு ஆண்டவரே திண்டாட்டம். அதனால தான் ஆண்டவரே பிக் பேக்கெட் உண்டு. பிக் பேக்கெட் காரியம் அவ்வளவு அதிகம் தான் சொன்னா அதிகம். மெட்ரோல போகும்போது ரோட்ல போகும்போதே பேக்கெட்ல இருந்து ஆண்டவரே பணங்களை எல்லாம் அவர்கள் நகைகளை எடுத்து சென்று விடுகிறார்கள். இந்த தம்பி மைக்கேல் வந்தப்ப கூட சொன்னது பயங்கரமா பிக் பேக்கெட் எல்லாம் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவரே இப்படியான காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே பார்க்கிறோம். எவ்வளோ பெரிய ஒரு ஊடு என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் இவ்வளவு கேவலமான காரியங்கள் இந்த தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசுவை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தை தந்ததற்காக நன்றி சொல்கிறோம். இப்பெரும் ரட்சகரான இயேசு நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே, நன்றி பிதாவே. நன்றியோடு போய் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிற ராஜா. ஆமென். ஆண்டவரே அப்பா உலகத்தில் நடக்கிற காரியங்களை எல்லாம் பார்க்கும்போது தேவனே அழிவின் காலம் ஆண்டவரே பெருகி இருக்கிறது. ஏனென்றால் ஆமாண்டவரே அப்பா தேவனை ஆண்டவரே ஆமாண்டவரே தேவனை மட்டுப்படுத்துகிற காரியங்கள் தேவனை ஆண்டவரே அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எந்தெந்த நிலைமையில ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே பிரான்ஸ் தேசம் என்பது அவ்வளோ தேவ மகிமையினால மூடப்பட்ட தேசமாய் காணப்பட்டது என்று நாங்கள் பார்க்கிறோம். தேசம் ஆண்டவரே பிரான்ஸ் முழுவதிலும் ஆண்டவரே தேவனுடைய ஆலயங்கள் கட்டப்பட்டிருப்பதையும் ஆண்டவரே அநேகர் ஆண்டவரே தேசத்தில் ஆண்டவரே ஆமாண்டவரே அவர்களும் அங்குள்ள மூதாட்டியர்கள் அங்குள்ள ஆமாண்டவரே அநேக ஆமாண்டவரே ஊழியக்காரர்கள் அந்த தேசத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அநேகர் ஆண்டவரே அந்த தேசத்தை ஆண்டவரே தேவனுடைய மகிமையினால் நிறைந்ததாக காணப்பட்ட தேசம் இப்பொழுது எவ்வளவு ஆண்டவரே அதி வேகமாக ஆண்டவரே எவ்வளவு மாற்றங்கள் அடைந்து ஆண்டவரே தேவனுடைய நாமத்தை துசிக்கிற அளவுக்கு ஆண்டவரே தேவனை ஆண்டவரே அப்பா. ஆனால் தேவன் அப்பா இவர்களை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நீடிய பொறுமை, சாந்தம், தயவு, அன்பு, இரக்கம், மனதுருக்கத்துடன் நோக்கி கொண்டிருக்கிறார். என் ஜனங்கள் மனம் திரும்புவார்கள், ஜனங்கள் என்னிடத்தில் கிட்டி சேர்வார்கள் என்று. ஆனால் தேவனுடைய ஜனங்களோ தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து தேவனுடைய மகிமற்றவர்களாய் மாறிக்கொண்டிருக்கிறார் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. அதில்தான் இனி காலங்கள் செல்லாது என்று ஆண்டவரே இந்த கடைசி காலங்களிலே இப்படியெல்லாம் சம்பவிக்கும் என்பதையெல்லாம் குறித்து தேவன் எவ்வளவு ஆணித்தரமாக ஆண்டவரே முன்பே எல்லாவற்றையும் ஆண்டவரே பைபிளில் ஆண்டவரே வேத வார்த்தைகளிலே சொல்லியிருக்கிறார். ஆமாண்டவரே கடைசி காலங்களிலே இப்படியெல்லாம் சம்பவிக்கும், ஆமாண்டவரே இப்படியெல்லாம் நடக்கும் என்று ஆண்டவரே அப்பா. ஆமாண்டவரே அந்த நிலைமை ஆண்டவர் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. வேதனைக்குரிய காரியங்களாக இருக்கிறது ஆண்டவரே.
அகந்தான் ஆண்டவரே, ஆமாண்டவரே அப்பா, நாங்க பார்க்கிறோம் இனி காலங்கள் ஆமாண்டவரே எப்படி கொடூர நிறைந்த காலங்களா இருக்கும். ஆனாலும் எங்கு பார்த்தாலும் அழிவுகளும் நாசமாசம் விக்கிரங்களும் கடந்து போகிறது. ஆனாலும் ஜனங்கள் கண்கூடாக பார்க்கிறார்கள். ஆமாண்டவரே, ஆனாலும் ஜனங்கள் இன்னும் ஆண்டவரை மனம் திரும்பாமல் இருக்கிறார்கள் என்று. ஆமாண்டவரே, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நிதாமே ஆண்டவரே, ஒவ்வொரு வீதும் ஆண்டவரே, ஹல்லேலூயா, மனம் இறங்க முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. ஆமாண்டவரே, தூரத்திற்கு சமீபத்திற்கு தேவனானவரே, ஆமாண்டவரே, அங்கு ஆண்டவரே உம்முடைய காரியங்கள் ஆண்டவரே எப்படியாக ஆண்டவரே சீர்குலைந்து போகிறதை நாங்கள் கேட்கிறோமே அப்பா. நீர் இதற்கு ஒரு முடிவை உண்டு பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரான்ஸ் தேசம் ரட்சிக்கப்பட முடியாது ஆண்டவரே. பிரான்ஸ் தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் கூடி வரணும் அப்பா. உம்முடைய பிரசன்னத்தில் மூடிக்கொள்ளப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஏனென்றால் ஆமாண்டவரே எத்தனையோ பேர்கள் உண்டு ஆண்டவரே. ஆமாண்டவரே எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவரே உண்மை ஆராதிக்கிறவர்கள் உண்டு ஆண்டவரே. அப்பா உம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் உண்டு ஆண்டவரே. இவர்களை எல்லாம் நோக்கி பாருமப்பா, மனம் இறங்குமப்பா, ஒரு செய்யாய் ஒவ்வொருவரையும் மன்னிச்சிடலாம் அப்பா. ஆமாண்டவரே இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்தவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. சொன்னது போல ஆமாண்டவரே இதே அநேக ஆமாண்டவரே ஜாதி மக்கள் உண்டு ஆண்டவரே. அந்த மக்களின் தெய்வங்களை அவர்கள் அவமதித்திருந்தால் உடனே ஆண்டவரே போராட்டம் நடத்தி ஆண்டவரே பெரிய அந்த ஊரையே எரித்திருப்பார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அந்த அளவுக்கு அவர்கள் ஆண்டவரே மூர்க்கம் கொண்டவர்களாய் மாறிவிடுவார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் ஆண்டவரே இப்படிப்பட்ட பதட்டமான காரியங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே அந்த பொறுமையை தந்திருக்கிறார். ஆமாண்டவரே பதில் செய்வது என்னுடைய காரியம். ஆமாண்டவரே நீங்கள் நியாயத்திருக்க கூடாது என்பதற்காகவே ஜனங்கள் ஆண்டவரே அந்த வார்த்தையின்படியே நடந்து கொள்ளுகிறார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அந்த கிறிஸ்தவர்கள் ஆண்டவரே எதிர்மறையான எண்ணங்களை உடையவர்களாய் இராமல் தேவனுடைய எண்ணங்களை கொண்டவர்களாய் இருக்கிறபடினால் அவர்கள் ஆண்டவரே இன்றும் ஆண்டவரே அப்பா எந்தெந்த தேசங்களில் எவ்வளவோ காரியங்கள் ஆமாண்டவரே அக்கிரமங்கள் ஆமாண்டவரை நினைந்திருந்தாலும் ஆண்டவரே தேவனை நோக்கி மன்றாடி கொண்டிருக்கிறார். ஆண்டவரே நீர்தான் நியாயம் தீர்ப்பு, எங்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்க அப்பா நாங்கள் எதையும் செய்து விடாதபடியா எங்களை காத்துக்கொள்ளுங்க என்று வேண்டிக் கொண்டிருக்கிறபடினால் ஆண்டவரே எல்லாரும் கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஆமாண்டவரே பிரான்ஸ் தேசத்தை ஆண்டவரை ரட்சிக்கப்படும்படியாய் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பிரான்ஸ் தேசம் ஆண்டவரே அப்பா கள்ளர் குகைகளாய் மாறிவிட்டு இருக்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே அப்பா ஆமாண்டவரே அதுதான் ஆண்டவரே இனி காலம் செல்லாதே அப்பா. அவர்கள் ஆண்டவரே அவர்கள் உண்மை அறியணுமே அப்பா, ரட்சிப்புக்குள்ள அடையணுமே. ஓ மக்கள் நன்றி சொல்லணும். ஆமாண்டவரே கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் அன்று அழுது புலம்பிடுமே. இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் அன்று அழுது புலம்பிடுமே.